ஒரு T20 கிரிக்கெட் போட்டிகள் எடுத்துக்கோங்க, இல்ல முக்கியமான எந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டா அதுல இந்த பான் மசாலா சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய விளம்பரம் வரும் அப்படின்றதுதான் உண்மை. நீங்க ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 10 நிமிஷம் டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பான் மசாலா, குட்கா, இல்ல போதை வஸ்து இது எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படையா விளம்பரம் செய்யக்கூடாது அப்படின்ற தடை உத்தரவு 2003ஆம் ஆண்டிலிருந்தே இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விளம்பரங்கள் வெளிப்படையாவே ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. 2003ஆம் ஆண்டு தான் இந்த குட்கா, பான் மசாலா மாதிரியான புகையிலை பொருட்களை அதிக அளவுல பயன்படுத்துறதுனால ஏராளமானோர் கேன்சர் இறந்து போறாங்க. அதனால இது சம்பந்தமான விளம்பரங்களை கூடுமான வரைக்கும் தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அந்த ஒப்பந்தத்துல இந்தியா உட்பட 181 நாடுகள் கையொப்பமிடுறாங்க. அதன் காரணமா தான் இந்தியாவில் இத்தகைய விளம்பரங்கள் ஒளிபரப்ப கூடாது அப்படின்ற தடை உத்தரவு இருக்கு. ஆனா அது முழுமையா செயல்பாட்டுல இருக்கா? ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்துல என்ன ஓட்டை இருக்கும் அப்படின்றத அந்த சட்டத்தை மீறணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இந்த பான் மசாலா, குட்கா மாதிரியான பொருட்களை விற்கக்கூடியவங்க அந்த நிறுவனத்துடைய பெயர்லயே வேற ஒரு ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. நீங்க நிறைய விளம்பரங்கள் பார்த்திருக்கலாம். விமல் எலாச்சி, கமலா பசந்த் இப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் வெறும் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரை விற்கிறோம், இல்லாட்டி கோட்டட் செய்யப்பட்ட ஏலக்காயை நாங்க விற்கிறோம், ஒரு குளிர்பானத்தை விற்கிறோம், சோடா விற்கிறோம் அப்படின்ற பெயர்ல இருக்கும். ஆனா உண்மையா இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே கடுமையான முறையில கேடு விளைவிக்கக்கூடிய புகையிலை பொருட்களை தான் பயன்படுத்துறாங்க.